சிட்டுவும் பிட்டுவும் தான் வச்சிருந்த அந்த தங்க முட்டையை காணுமேன்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்படுதுங்க. என்ன சிட்டு, இந்த மாதிரி ஆயிடுச்சு. நம்ம வச்சிருந்த அந்த தங்க முட்டை எவ்வளோ நமக்கு ஒரு அதிகமா சந்தோஷத்தை கொடுத்தது. எல்லாருமே நம்ம கிட்ட எவ்வளோ அன்பா வந்து பேசுனாங்க. இதனால நமக்கு மதிப்பு மரியாதை எவ்வளோ கிடைச்சது. நம்ம காட்டு ராஜாவே வந்து நம்ம கிட்ட எப்படிலாம் பேசுனாங்க. இன்னைக்கு அந்த தங்க முட்டை தொலைஞ்சு போச்சு. இப்போ இவங்க வந்தா எல்லாரும் எப்படி பேசுவாங்கன்னே எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. உடனே ரொம்ப நேரமாக வருத்தத்தில் இருந்த சிட்டுவும் பிட்டுவும் சரி வா, நம்ம இன்னைக்கு அந்த தங்க முட்டையை போய் எப்படியாவது கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக பறந்து போகுதுங்க. அங்கே போனால் அங்கே ஒரு காக்கா இருக்குது. அந்த காக்கா நாள் தான் நல்ல பாசமாக இந்த சிட்டுக்கிட்டையும் பிட்டுக்கிட்டையும் பேசிகிட்டு இருந்தது. இப்போ போய் இந்த சிட்டுவும் பிட்டுவும் ஹாய் காக்கா, என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்குதுங்க. அதுக்கு அந்த காக்கா சொல்லுது, வாங்க வாங்க, என்ன தேடி வந்திருக்கீங்க? என்னெல்லாம் வந்து நீங்க தேடியே வர மாட்டீங்களே, இப்போ என்ன புதுசா வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த காக்கா கேட்குது. நான் எங்க உங்களை தேடி வந்தோம்? நேற்று நீங்க தானே எங்க கூட்டுக்கு வந்து எங்களை நலன் விசாரிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிட்டு சொல்லுது. என்னது, நான் வந்து உங்க கூட்டுக்கு வந்தனா? நான் ஒரு மாசமா இங்க இந்த காட்டுக்குள்ள தானே இருக்கேன். நான் உங்களையே நான் வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காக்கா சொல்லுது. இந்த சிட்டுவுக்கும் பிட்டுவுக்கும் ஒன்றுமே புரியல. அடக்கடவுளே, நேற்று தானே நம்ம கிட்ட வந்து அவ்வளோ தூரம் பாசமா பேசிக்கிட்டு இருந்தது. நம்ம எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நம்மள பார்க்கவே இல்லைன்னு சொல்லுதே. ஒருவேளை நேற்று நடந்ததெல்லாம் வெறும் கனவா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த சிட்டுவுக்கும் பிட்டுக்கும் ஒரே குழப்பம். உடனே அதுக்குள்ள அந்த காக்கா சொல்லுது, ஏன் இங்கே ரொம்ப நேரமா நின்றுட்டு இருக்கீங்க? ஒன்று உள்ள வாங்க, இல்லை உங்க கூட்டுக்கு போங்க. ஏன் என்ன தேடி இவ்வளோ தூரம் வந்தீங்க? என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காக்கா கேட்குது. ஒன்றும் இல்லைங்க, சும்மா தான் வந்தோம், நாங்கள் போயிட்டு வரோம். உடனே அந்த காக்கா சொல்லுது, இதுங்கெல்லாம் ஒன்றுத்துக்கும் லாய்க்கு இல்லை, என்கிட்ட வந்து நட்பு வேணும்னு சொல்லிட்டு வருதுங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிடுது. அதையும் வந்து இந்த சிட்டுவும் பிட்டுவும் கேட்டுட்டு, என்ன நம்மளை பற்றி இவ்வளோ கேவலமாக சொல்லுது இந்த காக்கா? நேற்று நம்மளை பற்றி ரொம்ப உயர்வாக பேசிச்சு சிட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் உடனே அதுக்கு என்னன்னு தெரியல, நமக்கு அந்த தங்க முட்டை இருந்ததுனால தான் நம்மளை எல்லாரும் மதிச்சாங்க போல. நம்ம உடனே என்ன ஆனாலும் அந்த தங்க முட்டையை இன்னைக்கு நைட்டுக்குள்ளே கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டும் ரொம்ப வேகமாக பறந்து போகுதுங்க. தங்க முட்டை இதுங்க கண்ணில் ஆப்படவே இல்லை. எங்கெங்கேயோ போய் காடு முழுக்க சுற்றி பார்த்துதுங்க. ஆனால் தங்க முட்டையே காணோம். திரும்ப கூட்டுக்கு வர்ற வழியில் இந்த ராஜா வராரு. ராஜா வந்ததும் ராஜா போறாரு, நம்ம காட்டுக்குள்ள வா வா போய் ராஜாட்ட பேசுவோம் சிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிட்டு கூப்பிடுது. உடனே ஆமா ஆமா, நேத்தே நம்மளை நம்பி இந்த $10 நம்ம கிட்ட பொறுப்பெல்லாம் ஒப்படைச்சிட்டு போயிருக்காரு. நம்மளை எப்படியும் ராஜா நம்மளை உடனே தேடுவாரு. காட்டுக்குள்ள போனதும் நம்ம போகலன்னா நம்மளை வந்து தேடிக்கிட்டே இருப்பாருல்ல. வா வா போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டும் ரொம்ப ஆசையாக போகுதுங்க. அங்கே போயிட்டு ராஜா ராஜா, நாங்க இங்க வந்து இருக்கோம், வந்துட்டோம். என்ன ஒழுங்கா வேலை நடக்குதா காட்டுல? எங்க போயிட்டு வரீங்க ரெண்டு பேரும்? அதுக்கு உடனே இந்த சிட்டுவும் பிட்டுவும் சொல்லுது, நீங்க தான் எங்களுக்கு உத்தரவு போட்டுட்டு போனீங்க, இந்த காட்டை நான் வர்ற வரைக்கும் நீங்க ரெண்டு பேரும் தான் பாத்துக்கணும்னு சொல்லிட்டு. அதனால இந்த காடெல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போய் எல்லாரையும் சுத்தி பார்த்துட்டு வந்தோம் ராஜா அப்படின்னு சொல்லிட்டு இந்த சிட்டு சொல்லுது. உடனே பிட்டுவும் சொல்லுது, ஆமா ராஜா, நீங்க தான் போகக்குள்ள எங்ககிட்ட மிகப்பெரிய பொறுப்பை கொடுத்துட்டு போனீங்க. நாங்க அதை நல்லாவே பார்த்துக்கிட்டோம், இந்த காட்டையும் காட்டுல இருக்க விலங்குகள் பறவைகள்லாம். அதனால நீங்க வந்ததை இப்ப சொல்லலாம் தான் நாங்க வேகமா பறந்து வந்தோம் அப்படின்னு சொல்லுது. உடனே அதுக்கு அந்த ராஜா சொல்றாரு, நான் ஏன் உங்ககிட்ட கொடுத்துட்டு போறேன்? நீங்களே ஒன்னுத்துக்கும் லாய்க்கு இல்லை ரெண்டு பேரும். நான் எப்போ உங்ககிட்ட இந்த பொறுப்பெல்லாம் கொடுத்துட்டு போனேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. உடனே இந்த ரெண்டுத்துக்கும் ஒன்றுமே புரியல சிட்டுக்கும் பிட்டுக்கும். என்னடா இது, அங்க போன இந்த காக்கா நீ எதுக்கு வந்தேன்னு கேக்குது, இங்க வந்தா இந்த ராஜா நான் உங்ககிட்ட பொறுப்பே கொடுக்கலன்றாரு. இங்க என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியலையே கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்குதுங்க. உடனே ராஜா சொல்றாரு, இந்த மாதிரி வெட்டி கதை பேசுறத விட்டுட்டு தானியங்களை போய் பொறுக்கிக்கிட்டு வாங்க எங்க இருந்தாவது, சரியா அப்படின்னு சொல்லிட்டு ராஜாவும் வேகமா போயிடுறாரு. உடனே இந்த சிட்டுவும் பிட்டுவுக்கும் அப்பதான் புரியுது, அந்த தங்க முட்டை இருந்ததுனால
அவங்க மனசு அந்த நேரம் மட்டும்தான் நம்ம கிட்ட ஈர்ப்பாயி அவங்கள அந்த மாதிரி பேச வச்சிருக்கு. இப்ப அந்த தங்க முட்டை இல்லாதனால அவங்க பழையபடி ஆயிட்டாங்க சிட்டு. இப்ப நம்மளோட ஒரே வேலை காட்டுக்குள்ளதான் அந்த தங்க முட்டை இருக்கணும். யாரோ தான் திருடிக்கிட்டு போயிருக்காங்க. அது யாரு என்னன்னு கண்டுபிடிச்சி அவங்க கிட்ட இருந்து நம்ம தங்க முட்டையை மீட்டே ஆகணும். இல்லைன்னா இந்த காட்டுல நமக்கு மரியாதை கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சி நம்ம இந்த காட்டை விட்டு வெளியில போற நிலைமை வந்துடும் அப்படின்னு சொல்லவும் உடனே இந்த சிட்டுவும் பிட்டுவும் வேகமாக பறந்து திரும்ப தங்க முட்டையை தேடி போகுதுங்க. இதோட மீதி கதையை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.